அலைக்கும் சவுண்ட் கேக்குதா? வந்தீங்க ஸ்கிரீன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வந்திருக்கு. கடைசியா நாங்க சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மையினுடைய சட்டத்துல பார்த்து கொண்டு வரோம். அதுல மூன்று பகுதியை முடிச்சுக்கிறோம். ரெண்டு பகுதிகள் இல்ஹார் இஹ்பா முழுமையா முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு அதுல மூணாவது பகுதிக்கு வாரம் இதுகாம் என்ற பகுதி. இந்த இதுகாம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த இதுகாம நாங்க இரண்டு வகையாக பிரிக்கணும். அது அறிமுகத்தை நாங்க பார்த்தோம் என்றால் வந்து இதானே ஆ, இதுகாம்ட கான்செப்ட் என்னன்னு சொன்னா, உண்மையில இதுகாம் என்று சொன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும், மறைத்தல்ங்கிறது தெரியும். இதுகாம் என்ற மறைத்தல் என்றதை தாண்டி அதுக்கு மொத்தமாக ஆறு எழுத்துக்கள் இருக்குது. நாங்கள் ஆறு எழுத்தையும் இலகுவாக ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு எர்மலூன என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதை நாங்கள் இரண்டு வகையாக பிரிப்போம். இதுகாம ராகத்தோடு இதுகாம் ராகம் இல்லாம இதுகாம். அதாவது ராகத்தோடு நாங்கள் சேர்த்து ஓதுறது, ராகம் இல்லாம சேர்த்து ஓதுறது என்று சொல்லி நாங்கள் இரண்டு வகையாக பிரிப்போம். இதுல ஒவ்வொரு வகையாக தான் நான் பார்க்கணும். இப்போ ராகத்தோட சேர்த்தலுங்கிறது மொத்தமாக நான்கு எழுத்துக்களை கொண்டது. ராகம் இல்லாம உண்ணா இல்லாம சேர்க்கிறதுங்களுக்கு கீழே இரண்டு எழுத்துக்கள் இது. இந்த ராகத்தோடு சேர்த்தலுங்கிறது நாங்கள் முதலாவது பார்க்க போற பகுதி. இதுல நாங்க ராகத்தோடு சேர்த்தலுங்கிறதுக்கு இதுதான் பிகுண்ணா என்ற யூஸ் பண்ணுவோம். இதுதான் பிகுண்ணாங்கிறது முக்கியம். இந்த சொல் வேர்ட் முக்கியம். இந்த நான்கு எழுத்துக்களை இது சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனை தொடர்ந்து இதுதான் பிகுண்ணாவுடைய ஏதாவது எழுத்துக்கள்ல ஒன்று வருமாயின் நாங்கள் அதை சேர்த்து ராகத்தோடு ஓதுவோம். இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்டம் எப்போதுமே இரண்டு எழுத்துக்கு இரண்டு சொற்கள்ல வரும். முதலாவது சொல்லினுடைய இறுதி எழுத்தாக சுக்குன் செய்யப்பட்ட நூனும் அல்லது தன்மீன் இருக்கும். அடுத்த சொல்லினுடைய முதலாவது எழுத்தாகத்தான் இந்த இதுதான் பிகுண்ணா எழுத்து. அப்ப அந்த இடத்துல வந்து நாங்க உண்ணாவை செஞ்சு நான் ஓதுவோம். ஓதுவோம் அப்படிங்க. فمن يعمل مثقال ذرة خيرا يره. ரெண்டாவது சாரி, இப்போ பாருங்க இதுல சமையாமல் என்ற கேன்செப்ட். அப்ப இது நூண்ட சவுண்ட் மறையுது, ஆனா மறைத்தல் என்ற அர்த்தம் அல்ல. அது சத்து செய்யப்பட்ட யாவோட அது இதுகாம் பிகுண்ணாவோட எழுத்து சத்து செய்யப்பட்டு தான் வரும். இதுகாமுடைய பிலா உண்ணாம் சத்து செய்யப்பட்டு தான் வரும். அதோட சேர்த்தது ஜவினாகரத்தை நாங்க பார்க்கலாம். ஓகே, நான் இதுல உதாரண பகுதிக்கு வருவோம். ஒவ்வொன்று போவோம். فمن يعمل مثقال ذرة خيرا يره ரெண்டாவது وما لأحد عنده من نعمة تجزى துஜிஸல கொஞ்சம் ஜேட உச்சரிப்பை டார்கெட் பண்ணுங்க. துஜிஸ. وما لأحد عنده من نعمة تجزى. இதுக்கு முன்னால படிச்ச சட்டம் மட்டும் இங்க மிஸ்டேக் ஆகுது பார்க்கணும். இதுக்கு முன்னால படிச்ச சட்டம் உண்டு இந்த இடத்துல பிள்ளையா விட்டு விட்டு புட்டு போய் அதை கவனிச்சு வரும். وما لأحد عنده من نعمة تجزى. எந்த கண்டுபிடிச்சீங்களா? எதுன்னு சரி عنده இல்ல. நிஅமத்தின் துஜ்ஸா. மிஸ்டேக்கா? ரைட், ஓகே. மூணாவது أيحسب أن لن يقدر عليه أحد. கொஞ்சம் வரணும். இல்ல, أيحسب أن لن يقدر عليه أحد. يقدر رابل. أيحسب أن لن
يقدر عليه أحد திருப்பி போதுங்க. أيحسب أن لن يقدر عليه أحد நாலாவது இது இல்லை. خلق من ماء دافق திருப்பி போதுங்க. خلق من ماء دافق ஐந்தாவது والله من ورائهم محيط குட். ஆறாவது إنه ظن أن لن يحور ظن أن لن إنه ظن أن لن يحور Right, over. பிள்ளை பிள்ளை ترميهم பிள்ளை பிள்ளை தர் ரெண்டா பிள்ளை ترميهم بحجارة من سجيل திருப்பி போதுங்க. ترميهم بحجارة من سجيل எவ்வளோ முன்னாடி படிச்ச சட்டங்கள் தான் மிஸ்டேக் ஆகுது. அதான் பிரச்சனையா? تبت يدا أبي لهب وتب وتب تبت يدا أبي لهب وتب ரெண்டாவது في جيدها حبل من مسد மூன்றாவது ولا أنا عابد ما عبدتم திருப்பி போதுங்க. ولا أنا عابد ما عبدتم நாலாவது ترميهم بحجارة من سجيل திருப்பி போதுங்க. ترميهم بحجارة من سجيل ஐந்தாவது الذي جمع مالا وعدده ஆறாவது في عمد ممدده ஓகே. ஏழாவது يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم திருப்பி போதுங்க. يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم குட். நல்லா. இரண்டாவது பகுதி பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை இதுதான் விழாவுன்னு சொல்லுவோம். ரைட். இங்கேயும் சேர்க்கிற கேன்செப்ட் நடக்கும், பட் உன்னால கேன்செப்ட் மட்டும் வராது. அதே போல இதுதான் இங்கேயும் இரண்டு சொற்கள் தான் வரும். முதலாவது சொல்ல ஆரம்பத்தில் தன்வின் அடையாளம் சுக்குன் செய்யப்பட்ட நூனிக்கும், இரண்டாவது சொல்லினுடைய ஆரம்பத்தில் அந்த இலுகாட்ட சொல்
இதுகாம் என்ற சொல் வந்திக்கும். இப்படி ரெண்டும் சேர்ந்து வரும். சட்டத்தை நாங்கள் சொல்ற நேரம் மிக கவனமாகிக்கணும். இது இதுகாம் பிகுன்னாட சட்டம், இது இதுகாம் பிலாகுன்னாட சட்டம்னு நாங்கள் சட்டம் சொல்லணும். சும்மா எடுத்தெடுப்புக்கு இது இதுகாம் சட்டம் என்று நாங்கள் செல்லிடக்கூடாது. அப்படி சொல்றது எங்களோட மைண்டுக்கு என்ன நடக்கும் என்றால் சேர்க்கிறது மட்டும் தான் நாங்கள் யோசிப்போம். அதில் உண்ணா செய்யணுமா இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு கலண்டு போய்த்திடும். நான் அதில் கொஞ்சம் கவனமாகிக்கணும். இதில் உதாரணத்தை கொஞ்சம் பார்ப்போம். இது ஒரு பார்ப்போம். قيما لينذر இல்லை بأسا ரேப்பில் قيما قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا இது கொஞ்சம் كلا لئن لم ينته لنسفعا பிழை كلا لئن لم ينته لنسفعا بالناصية உண்ணா كلا لئن لم ينته لنسفعا بالناصية நாசிய கண்டு வரணுமா பெரியாக போகணும். كلا لئن لم ينته لنسفعا بالناصية ரெண்டாவது أن رآه استغنى பில தியாவ் கோவது தூக்கணும். தியாவ் أن رآه استغنى இக்கண்டு வாரது பில இக்கல்ல எவ் மேலுக்கு போகணும் அந்த சவுண்ட். أن رآه استغنى இப்ப தேயும் சேர்ந்து மாறுது. எவ் சரி தேப்பில தியாவ் தியாவ் أن رآه استغنى குட். கவனமாக தே மாறாம. மூணாவது أيحسب أن لم يره أحد நாலாவது إنه ظن أن لن يحور ஐந்தாவது قيما கொஞ்சம் யால ஊண்டி போங்க. பொய்மல்லி பாவ தூக்கணும். யாவ சத்த கொஞ்சம் ஊண்டி செல்லணும். قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا அடுத்த கிளாஸ்ல பெரும்பாலும் இக்லாபோட சட்டம் முடியும். அதுக்கு முன்னால் அடுத்த கிளாஸுக்கு நான் என்ன செய்வேன் என்றால் இந்த ஓதின சுக்குன் செய்யப்பட்ட நூண்டையும் தன்மீனுடைய உதாரண பகுதியை திருப்பி முறை கேட்டுதான் போவேன். ஏனென்றால் இதுகாமோட தொடர்பான பிழை வராட்டியும் அதை தாண்டி நிறைய பிழை வந்திக்குது. நான் கொஞ்சம் அதை பார்த்துட்டு போவோம் இன்ஷால்லா. பார்த்துட்டு இக்லாவை பார்த்து முடிப்போம் இன்ஷால்லா. கட்டாயம் ரெக்கார்டை கேட்டு மிஸ்டேக்கை கிளிமிட்டு வாங்கலாம். ஏனைய சட்டங்கள் படித்து முடிச்ச சட்டங்களில் வந்த மிஸ்டேக்குகளை